பாவி தேவனிடத்துல மனம் திரும்பிட்டாங்க, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா தேவன் அதுக்கப்புறம் அவங்கள பாவியா பார்க்கிறது இல்ல. தேவன் தம்முடைய பிள்ளையாகவே பார்க்கிறார் என்பதை இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ளுகிறேன். நாம் எல்லோரும் இங்கே பாவிதான். ஏன் இந்த கேள்வி கேட்கிற இஸ்லாமிய சமூகம் கூட ஒரு காலத்துல இறைவனுக்கு இணை வைத்து அந்த காபாவிலே தொழுகை செய்து கொண்டு வந்தவங்க தான். அவங்க இன்னைக்கு அதை விட்டு மனம் திரும்பி வரலையா? அப்ப தொடர்ச்சியாக பாவின்னு கடவுள் முத்திர குத்திட்டு இருப்பாரா? ஒரு பாவி எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவன் மனம் திரும்பி வரும்பொழுது தேவன் மறுபடியும் அவங்களை போய் பாவின்னு பாக்குறது இல்ல, மறுபடியும் குற்றப்படுத்துறது இல்ல. மறுபடியும் நீ கொலைக்காரன் தான்டா, நீ திருட்டு பையன் தான்டா, நீ வேசிக்கல்லன் தான்டா அப்படின்னு தேவன் பேசுறது இல்ல. தன்னுடைய பிள்ளையாகவே தேவன் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கிறார். பவுல் திருச்சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் தான், கொலைபாதகன் தான். ஆனா அவன் மனம் திரும்பினா அதுக்கப்புறம் பவுலை தேவ ஊழியக்காரனாக, தேவ பிள்ளையாகவே வேதம் காட்டுகிறதை ஒழிய கொலைகாரனாக மறுபடியும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறாகவே தெரிகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யோசேப்பின் வம்சத்துல நேரடியாக இயேசு வரல, மரியாளுடைய சந்ததியில தான் அங்க வர்றாரு. மரியாளுடைய வம்சப்பட்டியல் லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குது. அதிலே இந்த குறிப்புகள்லாம் அங்க கிடையாது. இந்த வம்சப்பட்டியல்ல அங்க வம்சங்கள் கொஞ்சம் மாறி வருகிற விஷயத்த நம்ம மரியாளுடைய வம்சப்பட்டியல்ல வர்றோம். ஆனா மரியாளும் தாவீதினுடைய வம்சாவளியில சேர்ந்துதான் வர்றாங்க. சரிங்களா? சோ இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன், உங்களுடைய விஷயத்திலேயே நீங்க அடிக்கடி முரண்படுறீங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு கேள்வி வச்சிருக்காரு பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த 72 கன்னி பெண்களை கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா? அதுல கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, கன்னி பெண்கள் ஹதீது இட்டுக்கட்டப்பட்ட ஒன்று, தற்கொலை செய்தால் நிரந்தர நரகம் என்றும் சொல்லும் இஸ்லாம். ஆனால் இந்த ஹதீஸில் தற்கொலை செய்தவனுக்கு 72 கன்னி பெண்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறது. இப்ப 72 கன்னி பெண்கள்ல குர்ஆன் குறிப்பிடப்பட்டிருக்குதுப்பா, சுவனத்துல கிடைக்குமாம்ல, ஒவ்வொரு ஆண்களுக்கும் 72 பேர் கிடைக்குமாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அது தற்கொலை செய்தவனுக்கு கிடைக்கும் என்று ஹதீஸ்ல பொய்யா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பதிவிட்டுட்டு, அடுத்த அரை மணி நேரத்துல அதே நபர் என்ன கமெண்ட் பண்றாரு தெரியுமா? சொர்க்கத்தில் பெண்கள் கிடைக்கும் என்றால் இறைவன் திருமணம் செய்து வைப்பான் என்றே அர்த்தம் அப்படின்னு போடுறாரு. இவங்களுக்குள்ள எத்தனை குழப்பங்கள் பாருங்க. ஆனா பைபிள் குழப்பல. தேவன் மனித குலத்தை நேசிக்கிறார். அவங்க பாவியாக இருந்தாலும் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு திருந்தி வரும்போது அள்ளி அணைத்து தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்பதே உண்மை. ஒருவேளை இந்த ராகாப் வேசியாக இருந்த ராகாப்பாக இருந்தாலும் பின்பாக ஒரு வேசியாக இருக்கவில்லை. ஏன்னா வேசி திருமணம் பண்ண மாட்டாங்க, அதே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த ராகாப் அவர்கள் ஒருவேளை அந்த பெண்மணியாக இருந்தாங்கன்னா, இவங்க எரிகோ பட்டணத்துல இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் அந்த எரிகோவை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பெண்ணை ஒரு வேசியாக மாற்றி அந்த தொழிலுக்குள்ள தள்ளி இருந்தாங்க. இப்ப இந்த பட்டணத்துல இவங்க பிடிக்க வரும்போது இந்த ராகாப் அவர்கள் என்ன செய்யறாங்க? விசுவாசித்து, தேவனை விசுவாசித்து அங்கே நீதிமானாக்கப்பட்டு வேவுக்காரரை காப்பாற்றி விடுறாங்க. அதனால அவங்க சந்ததியும் காப்பாற்றப்பட்டுச்சு. இந்த அம்மாவை குறிச்சு எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலையும் இவங்க விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றாங்க, வேவுக்காரரை காப்பாற்றி இவங்களும் அவங்க கூட அழியாம இருந்தாங்கிறத பதிவு செய்கிறது. யாக்கோபு சொல்லும் போது இந்த ராகாப் அவர்கள் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டால் என்றும் வேதம் பதிவு செய்கிறது. அப்ப ஒரு காலத்துல இவர்கள் வேசியாக ஆக்கப்பட்டு அங்க எரிகோ பட்டணத்துல இருந்தாலும் கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே இந்த நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மனம் திரும்பி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டுட்டாங்க. அதனால இவர்கள் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டார்கள் என்று வேதம் தெள்ளத் தெளிவாக பதிவு செய்கிறது. அதுக்கப்புறம் தான் சல்மோன் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறாரு, திருமணம் பண்றாரு. அந்த திருமண உறவிலே வந்தவர் தான் பாத்தீங்கன்னா போவாஸ் பிறக்கிறாரு. அந்த வம்சப்பட்டியல் தான் தாவீது போன்றவர்கள் வர்றாங்க. அந்த வம்சப்பட்டியலிலே இயேசு கிறிஸ்துவின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட யோசேப்பும் வருகிறார் என்பதே வேதம் காண்பிக்கிற அந்த வம்ச அட்டவணை. அதனால இது எந்த கொச்சையும் இல்லை, எந்த தவறுமே கிடையாது. உங்க கண்கள் கொச்சையான கண்களா இருக்கிறனால, அவலட்சணமான இருதயத்தோடு நீங்க இருக்கிறனால எல்லாமே தப்பா இங்க தெரியுது. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒரு பாவி தேவனிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் தேவன் அவர்களை பாவியாக பார்க்கறதில்லை, தம்முடைய பிள்ளையாகவே பார்க்கிறார். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் எப்பேற்பட்ட பாவ பிடியிலே சிக்கி கொண்டிருந்தாலும் உங்களையும் அள்ளி அணைக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களையும் மன்னிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களையும் சொர்க்கத்திலே சேர்க்கிற ஒரு அன்பின் ஆண்டவர் உண்டு என்பதை மறந்து போவாதீர்கள். இன்று அந்த அன்பின் ஆண்டவரிடத்திலே திரும்புவோம், இறை ஆசீர்வாதம் பெறுவோம். God bless you.